ஹாய் மெட் ஃபேமிலி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு எந்த மாதிரியான படத்தை கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேன்சரால பாதிக்கப்பட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல சாக போற ஸ்டேஜ்ல இருக்கிற ஒரு தாத்தா தன்னோட ஒரே பையன் இறந்ததுக்கு அப்புறமா அவனோட குழந்தைகளை, அதாவது இவரோட பேர பசங்களை பத்திரமா வளர்த்துட்டு வர்றாரு. நம்ம தாத்தாக்கு இருக்கிற ஒரே கவலை என்ன அப்படின்னா, இன்னும் கொஞ்ச நாள்ல இவர் இறந்துருவார்ல, அப்படி சாகிறதுக்கு முன்னாடி எப்படியாவது இந்த 2 குழந்தைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் அப்படின்னு தான் தாத்தா ஆசைப்பட்ட மாதிரி அந்த 2 குழந்தைகளுக்கும் நல்ல வாழ்க்கை அமைஞ்சுதா. இந்த போராட்டத்துல நம்ம தாத்தா எந்தெந்த மாதிரி கஷ்டத்துல அனுபவிச்சார் அப்படிங்கறத ரொம்பவே எமோஷனலா சொல்ற படம் தான் ஸ்டாண்ட் பை மீ. இந்த வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம கதைக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு குட்டி பையன் அவன் தாத்தா கிட்ட, என் பேரு கிம், எனக்கு இந்த பேரை வச்சது என்னோட தாத்தா தான். நான் நல்லா படிச்சு பெரிய ஆளா வளர்ந்து இந்த கொரியா நாட்டுக்கே பிரசிடென்ட் ஆகணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை, கனவு எல்லாமே. என்ன நடந்தாலும் சரி என் லட்சியத்தை அடையாம நான் விடவே மாட்டேன் அப்படின்னு நல்லா கத்தி சத்தமா சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆக்சுவலா இவன் பேரு கிம். அப்புறம் இதோ இருக்காரு பாத்தீங்களா, இவர் தான் கிம்மோட தாத்தா, அதாவது நம்ம படத்தோட ஹீரோ. உண்மையை சொல்லணும் அப்படின்னா நம்ம கிம்மோட ஆசை பெரிய பையன் ஆனதுமே சொந்தமா ஒரு டாய் ஸ்டோர், அதாவது ஒரு பொம்மை கடை வைக்கணும் தான் ஆசை. பட் பேரனை எப்படியாவது பிரசிடென்ட் ஆக்கிடணும் அப்படின்னு தாத்தா போராடுறாரு. மத்தபடி இவனுக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. நம்ம கிம்முக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது இவனோட தாத்தாவும் அப்புறம் கூட பிறந்த ஒரு தங்கச்சியும் தான். ஆக்சுவலா இவனுக்கு அம்மாவும் இருக்காங்க. பட் அப்பா இறந்ததுக்கு அப்புறமா அவங்க பிரிஞ்சு வேற எங்கேயோ போயிட்டாங்க போல. இப்ப எந்த டச்சுமே இல்ல. குடும்பத்துல வருமானத்துக்குன்னு வேற எந்த வழி இல்லாததுனால தாத்தா தான் அவருக்கு கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து கஷ்டப்பட்டு பசங்களை பார்த்துட்டு வர்றாரு. அப்படிதான் வழக்கம் போல ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த ஹோட்டலோட ஓனர் அங்க தாத்தா கொஞ்சம் நல்லா வாஷ் பண்ணி கொடுங்க, போன தடவை சரியாவே வாஷ் பண்ணல, அப்புறம் கவுண்டர்ல இருந்து சாக்லேட்ஸ் எடுத்துட்டு போறீங்கன்னு கேள்விப்பட்டேன், தயவு செஞ்சு அந்த பழக்கத்தை மாத்திக்கோங்க அப்படின்னு கொஞ்சம் ரூடா பேசிட்டு போறான். ஆனா அந்த ஆளோட ஒய்ஃப் இவன மாதிரிலாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அவங்க திருட்டுத்தனமா புருஷனுக்கு தெரியாம சாப்பாடு எடுத்துட்டு தாத்தா கிட்ட கொடுக்கவும் தாத்தாவும் அதை சந்தோஷமா வாங்கிட்டு மணியை பார்த்தா மணி 4 தாண்டிருச்சு. ஐயோ லேட் ஆயிடுச்சு அப்படின்னு அவசரத்துல ஷூவை கூட மாட்டாம குடுகுடுன்னு எங்கேயோ ஓடி போறாரு. அப்படி எங்க போறாருன்னு பார்த்தா இவரோட பேத்திக்கு 4 மணிக்கெல்லாம் ஸ்கூல் முடிஞ்சிரும் போல. வேலை டென்ஷன்ல இதை மறந்துட்டோமே அப்படின்னு அவசரமா அங்க போனா, எதுக்கு லேட்டா வரீங்க, இப்படிதான் பசங்களை கண்டுக்காம விட்டுருவீங்களா அப்படின்னு கிளாஸ் டீச்சர் இவரை பிடிச்சி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் என்ன, டீச்சர் கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒரு வழியா பேத்தியை கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போய்கிட்டு இருக்காரு. ஸ்கூல் பஸ்ல எல்லாரும் கூடவும் போய்கிட்டு இருக்கும்போது தான் தெரியுது, நாளைக்கு ஸ்கூல்ல இருந்து பசங்க எல்லாரையும் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறாங்களாம். அதுக்கு பசங்க எல்லாரும் லஞ்சை வீட்டுல இருந்தே கொண்டு வந்துருங்க அப்படின்னு போட்டிருக்க. சரின்னு அதை படிச்சுட்டு பஸ்ல இருந்து இறங்கி 3 பேர் நடந்து போயிட்டு இருக்கும்போது தாத்தா கால்ல ஒரு கிழிஞ்சு போன ஓட்ட சாக்ஸ போட்டிருப்பாரு போல. இதை கிம்மும் பார்த்துட்டு, தாத்தா இது கிழிஞ்சு போச்சுன்னு நான் தான் குப்பையில தூக்கி போட்டேன், எதுக்காக அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? எனது நீ தான் அது குப்பையில போட்டியா? இது நல்லா தானே இருக்குது. எனது நல்லா இருக்குதா? தாத்தா நீங்களே குனிஞ்சு பாருங்க, ஓட்ட வழியா உங்க விரல் வெளியே தெரியுது. உங்களுக்கு இப்படி போட்டுக்கிட்டு வெளியே போக அசிங்கமா இல்ல? எதுக்காக நான் அசிங்கமா நினைக்கணும்? உங்க 2 பேருக்கும் நான் இந்த மாதிரி ஓட்ட விழுந்த சாக்ஸை கொடுக்கல, வேற எதுக்கு தேவையில்லாத பேச்சு அப்படின்னு சொல்லவும் கிம்மு வாய முடிக்கிறான். இப்படி இவங்க பேசிக்கிட்டு நடந்து போய்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு வயசான அம்மா அவங்களோட பொண்ணை திட்டிக்கிட்டு இருக்க. அப்படியே நமக்கு ஒரு குட்டி பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம கிம்மோட அம்மா பிரிஞ்சு தனியா வாழ்றாங்கன்னு சொன்னேன்ல. ஆக்சுவலா என்ன ஆச்சு அப்படின்னா, ஏதோ ஒரு ரீசனுக்காக தாத்தா பயங்கரமா கோவப்பட்டு அவரோட மருமக, அதாவது கிம்மோட அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டுருக்காரு. இந்த விஷயத்துல கிம் நினைச்சு பார்த்துட்டு சோகமா வீட்டுக்கு போறான். நைட்டு டின்னர் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னு தாத்தா சாப்பிட கூப்பிடவும் அண்ணன் தங்கச்சி 2 பேரும் அறக்க பறக்க உள்ள போய் பார்த்தா இவன் ஆசாசை கேட்ட போர்க், அதாவது பன்னிக்கறி அங்க இல்ல. இவன் உடனே டென்ஷன் ஆகி, தாத்தா நீங்க வரும்போது போர்க் வாங்கிட்டு வரேன்னு சொன்னீங்க, எதுக்கு வாங்கிட்டு வரல? எனக்கு வேலை நிறைய இருந்துச்சுடா, அதான் ஒர்க் டென்ஷன்ல மறந்துட்டு வந்துட்டேன். சரி அதை விடுங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஸ்கூல் ஓபன் ஆக போகுது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே ஸ்கூலுக்கு அவங்களோட பேரண்ட்ஸ் கூட தான் வராங்க. சரி இப்ப அதுக்கு என்ன சொல்ல வர? அதான் உனக்கு நான் இருக்கேன், அப்புறம் தங்கச்சி இருக்கால, நாங்க 2 பேரும் ஸ்கூல்ல வந்து டிராப் பண்றோம். இங்க பறிக்கும் யார் கூட ஸ்கூலுக்கு போறோம் அப்படிங்கறதெல்லாம் முக்கியமே இல்ல. ஸ்கூலுக்கு எதுக்காக பசங்க போறாங்க? படிக்கிறதுக்காக. நீ நல்லா படிச்சு உன் தங்கச்சிக்கு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி இவன் வாய் அடைச்சிடுறாரு. நைட்டு பசங்க தூங்குறதுக்கு முன்னாடி அவங்க 2 பேரையும் நல்லா குளிப்பாட்டி ட்ரெஸ் எல்லாம் போட்டு விட்டு தான் தூங்க வைக்கிறாங்க. மறுநாள் தானே பசங்க எல்லாரும் ஸ்ட்ராபெரி தோட்டத்துக்கு கூட்டு போறதா ஸ்கூல்ல சொன்னாங்க. சோ அவங்க லஞ்சுக்காக காலையில எந்திரிச்சு ஃபுட் எல்லாம் அவர் குக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவர் ஒரு ஹோட்டல்ல தானே பாத்திரத்தெல்லாம் கழுவுற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அந்த ஹோட்டலோட ஓனர் கால் பண்ணி, என்னன்னு தெரியல இன்னைக்குன்னு பார்த்து கடைக்கு ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் வந்திருக்காங்க, பயங்கர கூட்டமா இருக்குது, பாத்திரம் அப்புறம் அந்த கிரில் பிளேட்ஸ் எல்லாம் கழுவுறதுக்கு ஆள் இல்ல, சோ உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு கூப்பிடவும் இவருக்கு என்ன பண்றதுனே தெரியல. எனது இப்பவே வா, என் பேத்தியை வேற வெளியே கூட்டிட்டு போகணுமே. தாத்தா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க, இங்க வேற ஆளே இல்ல, சும்மா கிடையாது, நான் உங்களுக்கு ஒரு கிரில்ல வாஷ் பண்றதுக்கு 60 சென்ட்ஸ் தரேன், ப்ளீஸ் தாத்தா உடனே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லவும், இப்ப விட்டோம்னா இதே மாதிரி அடுத்து சம்பாதிக்க முடியாதுன்னு கிம் கிட்ட தங்கச்சியை பத்திரமா கூட்டிட்டு வந்து பொறுப்பு ஒப்படைக்கிறாரு. பட் அவனும் இந்த விஷயத்துக்கு ஒத்துக்கவே இல்ல. போகவே மாட்டேன்னு சொன்னவங்க கிட்ட உனக்கு ரொம்ப பிடிச்ச டைனோ பொம்மையை வாங்கி தரேன், பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்லவும் அவனும் சரின்னு ஒத்துக்கிட்டு தங்கச்சியை கூட்டிக்கிட்டு போறான். ஒரு பக்கம் இவங்க 2 பேரும் ஜாலியா ஸ்ட்ராபெரியை பறிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தாத்தா ரொம்பவே கஷ்டப்பட்டு பிளேட்ஸ் எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு இருக்காரு. காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் வாஷ் பண்ணதுல மொத்தமா $36 சம்பாதிச்சிருப்பாரு போல. பேரனுக்கு டைனோ பொம்மை வாங்கி தரதா சொல்லியிருந்தார்ல, அதுக்காக ஒரு டாய் ஸ்டோருக்கு போயிட்டு விசாரிச்சு பார்த்தா அந்த பொம்மை $75 சொல்றாங்க. இவர் சம்பாதிச்சதே மொத்தம் $36 தான். இதுல அந்த பொம்மை $75 சொல்லவும் இவருக்கு தூக்கி வரி போட்டுருது. என்னது $75?
ஒண்ணுமே இல்லாத அந்த பொம்மைக்கு இவ்வளவு பணம் அப்படின்னு கடுப்புல எதையுமே வாங்காம வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்கூல்ல டூர்லாம் முடிஞ்சு பசங்க 2 பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க போல. தாத்தா வரத பார்த்ததும் கிம் ஆசாசியா போய் பார்த்தா இவன் கேட்ட பொம்மையை வாங்கிட்டு வரல. இத பார்த்ததும் இவனுக்கு வருது பாருங்க கோவம். கீழே உருண்டு புரண்டு ஓன அழ ஆரம்பிச்சிடுறான். பேரன் ஒரு மாதிரி சோகமா இருக்கிறத பார்த்ததும் மனசு கேட்காம உனக்கு ஸ்கூல் ஓபன் ஆகிறதுக்குள்ள நான் எப்படியாவது உனக்கு அந்த பொம்மையை வாங்கி தருவேன் அப்படின்னு பிராமிஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் இவன் கொஞ்சமாவது நிம்மதியா இருக்கிறான். எல்லாரும் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டோர் பெல்ல யாரும் அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேட்கவும் தாத்தா எந்திரிச்சு போய் பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு டாக்டர் வராரு. ஆக்சுவலா இவர் எதுக்கு வந்திருக்காருன்னா நம்ம தாத்தாக்கு லங் கேன்சர் இருக்கும் போல, அதுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்கறது இந்த டாக்டர் தான். சரியா ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டதுனால இப்போ ரொம்பவே கிரிட்டிக்கலான ஸ்டேஜ்ல இருக்குது. சோ நீங்க இப்போ உடனே சர்ஜரி பண்ணாதான் உயிருக்கு எந்த ஆபத்து வராதுன்னு டாக்டர் சொல்லிக்கிட்டு இருக்க. சாதாரண ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் கழுவுற என்கிட்ட சர்ஜரி பண்ற அளவுக்கு காசு எப்படி இருக்கும்? அது மட்டும் இல்லாம என்னோட 2 பேர பசங்களையும் ஒழுங்கா பாக்குறது கூட எனக்கு டைம் இல்ல சார். நான் சொல்றேன்னு எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு நல்லபடியா சர்ஜரி பண்ணாதான் உயிரோட இருக்க முடியும். பசங்களை பத்தி நீங்க எந்த கவலைப்படாதீங்க. நம்ம ஊர்லயே நிறைய பேர் பசங்களை தத்தெடுத்து வளர்க்க ரெடியா இருக்காங்க அப்படின்னு எவ்வளவு சொல்றாரு. பட் நம்ம தாத்தா கேட்கிற மாதிரியே இல்ல. என்னதான் அந்த வயசான காலத்திலேயே ஓடி ஓடி சம்பாதிச்சு சிக்கனமா இருந்தாலும் கையில ஒத்த பைசா நிக்க மாட்டேங்குது. சரின்னு பேங்க்ல எவ்வளவு சேவிங்ஸ் இருக்குதுன்னு பார்த்தா அதுலயும் சுத்தமா இல்ல. அடுத்த நாள் கிம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவன் வேணும்னு ஒரு பையனை பிடிச்சி நக்கலா கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்க. அவன் கோவத்துல நம்ம கிம்ம பார்த்து என்ன கிண்டல் பண்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? உங்க அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இன்சூரன்ஸ் படத்துல எடுத்துட்டு உங்க அம்மா ஓடி போயிட்டாங்க தானே? என்ன அசிங்கமா இருக்குதா? நம்ம ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். நீ எல்லாம் என்ன பத்தி பேசுறதுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போகும். இவனுக்கு சொல்லணும் கோவம் தலைக்கறியுது. என் அம்மாவை பத்தியாட தப்பா பேசுற அப்படின்னு சொல்லி 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிறாங்க. என்னதான் தப்பே பண்ணியிருந்தாலும் குழந்தைகளுக்கு அப்பாவோடவும் அம்மா மேலதான் பாசம் அதிகமா இருக்கும். அவன் அம்மா கூட சந்தோஷமா இருந்த நாட்களை பத்தி நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றான். இந்த பக்கம் நம்ம கிம்மோட தங்கச்சி குட்டி பொண்ணு இருக்கால, அவளுக்கு ஈவினிங் ஸ்கூல்ல முடிஞ்சு அவ தாத்தாக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. இவ கூட படிக்கிற பிள்ளைங்க எல்லாரையும் அவங்க அம்மா வந்து கூட்டிட்டு போறத பார்த்ததும் பாவம் அந்த குட்டி பொண்ணு ரொம்பவே ஃபீல் பண்றா. இந்த பக்கம் நம்ம கிம் ஒரு பையன் கூட சண்டை போட்டால, அந்த பையனோட கேமிங் பட காணோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. வேணும்னே யாராவது எடுத்து கிம்மோட லாக்கர்ல வச்சிருப்பாங்க போல. இது அங்க இருக்கிற எல்லாருமே பார்த்துட்டு வேணும்னே இவன் தான் திருடி இருப்பான் அப்படின்னு சொல்லி கிம் மேல பழிய போட்டுறாங்க. இவன் எவ்வளவு சொல்றான் நான் அதை எடுக்கல அப்படின்னு. பட் யாருமே இவனை நம்பாம பிரின்சிபல் இவனை தனியா கூட்டிட்டு போயிட்டு விசாரிச்சுக்கிட்டு இருக்க. அங்க நம்ம தாத்தாவும் வந்து என்ன நடக்குதுன்னு கூட முழுசா விசாரிக்காம கிம்ம போட்டு அடி வெளுத்துறாரு. அண்ணன் இப்படி அடி வாங்கறத பார்த்ததும் இந்த குட்டி பொண்ணு அழுதுகிட்டே வந்து இவனை கட்டி பிடிக்கும் பாருங்க. இந்த சீனை பாக்குறதுக்கே அவ்வளவு எமோஷனலா இருக்கும். மத்த யாரும் நம்ம பேரை மேல கை வச்சிட கூடாது அப்படின்னு அடிச்சிருப்பாரு போல. பசங்க 2 பேர் அழுகிறத பார்த்ததும் மனசு கேட்காம இவர் அவங்களை கட்டி பிடிச்சு அழ ஆரம்பிச்சிடுறாரு. மறுநாள் கிம் பார்க்ல விளையாடிக்கிட்டு இருக்கும்போது இவன் ஒரு பையனோட கேமிங் படம் எடுத்தான்னு சொல்லி சண்டை வந்துச்சுல, அந்த பையன் அவனோட பொம்மையை எடுத்துட்டு வந்து கிம் கிட்ட கொடுக்குறான். ஆக்சுவலா என்ன நடந்துச்சுன்னா நம்ம கிம் ஒன்னும் இந்த பையனோட கேமிங் பட திருடல. இந்த பையன் தான் வேணும்னே கிம் அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு இப்படி பண்ணியிருக்கிறான். பட் இவன் நேற்று தாத்தா கிட்ட அடி வாங்கினதை பார்த்ததும் நம்ம பெரிய தப்பு பண்ணிட்டோமே இவனுக்கு தோணி இருக்குது. அதனால மனசை கேட்காம நடந்ததெல்லாம் சொல்லி கிம் கிட்ட மன்னிப்பு கேட்க நம்ம பையில அவனை மன்னிச்சு 2 பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அவே மாறிடுறாங்க. மறுநாள் தாத்தா காலையில ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு மார்க்கெட்டுக்கு போகும்போது அங்க ஒரு கடையில ஷூ இருக்கிறத பார்த்ததும் இவருக்கு பழைய விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வருது. இதே மாதிரி ஒரு ஷூவை தான் இவரோட மருமக அதாவது கிம்மோட அம்மாக்கு ஆசையா வாங்கி கொடுத்திருப்பாரு போல. அதை பத்தி நினைச்சு பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தங்கச்சி பத்திரமா பார்த்துக்கணும் கிம் கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு தான் தாத்தா வெளியே போயிருப்பாரு. பட் இவன் பொறுப்பா கூட இருந்து பார்த்துக்காம ஃப்ரெண்ட்ஸ் விளையாட கூப்பிடுறாங்க அப்படின்னு அவங்க கூட கிளம்பி போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு தாத்தா வீட்டுக்கு வந்து பார்த்தா வீட்டுல கிம்ம காணோம். வீட்டுக்குள்ள இருந்து முணு சவுண்ட் வரவும் உள்ள போய் பார்த்தா பாவம் நம்ம குட்டி பொண்ணுக்கு ஃபிட்ஸ் வந்து இழுத்துக்கிட்டு கிடக்குறா. இதை பார்த்தது தாத்தா பதறி போய் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்ல, நான் சொல்றத முதல்ல தெளிவா கேளுங்க. உங்க பேத்திக்கு ரியாக்டிவ் அட்டாச்மெண்ட் டிசார்டர் அப்படிங்கிற ஒரு புதுவிதமான மனநோய் வந்திருக்குது. உங்க பேத்திக்கு இப்ப 5 வயசு ஆகுது. ஆனா அவளோட நடவடிக்கை எல்லாம் பார்த்தா 3 வயசு குழந்தை என்ன பண்ணுவோம் அதே மாதிரி தான் நடந்துக்கிறா. நீங்க பயப்படுற மாதிரிலாம் பெருசா ஒண்ணும் இல்ல. அவங்களுக்கு சத்தான சாப்பாடு நல்ல தூக்கம் இருந்தாலே போதும். என்னதான் கரெக்டா எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவங்களுக்கு முக்கியமா தேவைப்படுறது பாசம் அன்பு மட்டும்தான். அதை கண்டிப்பா இவங்களோட அம்மாவால தான் முழுமையா கொடுக்க முடியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் அம்மாவை கூட்டிட்டு வர முடியுமா கூட்டிட்டு வாங்க அப்படின்னு டாக்டர் சொல்லவும் தாத்தாக்கு பயங்கரமா கோவம் வருது. அதே கோவத்தோட வீட்டுக்கு வந்தா என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம கிம் ரொம்பவே ஜாலியா விளையாடிக்கிட்டு இருக்கதை பார்த்ததும் உன்னை நம்பி உன் தங்கச்சி விட்டுட்டு போனா இப்படிதான் பொறுப்பே இல்லாம தனியா விட்டுட்டு போயிருவியா? ஒரு நாள் இந்நேரம் உன் தங்கச்சி இறந்து போயிருப்பா அப்படின்னு கோவத்துல இவன் கண்ணத்திலே பலார்னு ஒரு அறையும் இவன் டென்ஷன் ஆகி எதுக்காக நடிச்சீங்க? ஏற்கனவே என் ஸ்கூல்ல எல்லாருமே தங்கச்சியை கூட இருந்தே பாத்துக்கிறதுனால அவளோட அம்மா அம்மான்னு சொல்லி என்ன கிண்டல் பண்றாங்க. எதுக்கு எடுத்தாலும் மூத்த பையன் அதை பண்ணக்கூடாது இதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னால நானா இருக்கவே முடியல. உங்க கூட இருந்து நான் கஷ்டப்பட்டதெல்லாம் போதும் தாத்தா, எனக்கு என் அம்மா வேணும். இனிமேல் உங்க கூட என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு வீட்டை விட்டு போயிடுறான். மதியம் ஆகுது, சாயந்தரம் ஆகுது, நைட் ஆகியும் கிம் திரும்பி வரவே இல்ல. சின்ன பையன் எங்க போனான்னு தெரியாம தாத்தா ஒவ்வொரு இடமா தேடி பாக்குறாரு. பட் அவனை கண்டுபிடிக்கவே முடியல. வெளியே வேற பயங்கரமான மழை. அந்த கொட்டுற மலையில தாத்தா கூட சேர்ந்து கிம்மோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் தாத்தாவோட ஃப்ரெண்ட்ஸ்னு ஊரே ஒண்ணு சேர்ந்து கிம்ம தேடிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல பார்த்தா அங்க நம்ம கிம் உட்கார்ந்து இருக்கிறான். ஆக்சுவலா வழி தெரியாம ரோட்ல எங்கேயோ தனியா நின்னுகிட்டு இருந்தான் போல. போலீஸ் தான் பத்திரமா கூட்டிட்டு வந்திருக்காங்க. பையனை தேடி பார்த்து எங்கேயும் கிடைக்காததுனால ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட்
கொடுத்துடலாம் அப்படின்னு எல்லாரும் அங்க வந்து பார்த்தா கிம் அங்க இருக்கிறத பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே நிம்மதியா இருக்குது. தாத்தா ஓடியே போய் பேரனை கட்டி பிடிச்சுக்கிட்டு, டேய் எங்கடா போன, உன்னை எங்கெல்லாம் தேடணும்னு தெரியுமா, இப்போ என்ன உனக்கு உன் அம்மா வேணும் அவ்வளவுதானே, நானே அவளை தேடி பிடிச்சு கூட்டிட்டு வரேன், நீ இனிமேல் தாராளமா உன் அம்மா கூடவே இரு, நானும் உன்னை எந்த தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு கண் கலங்கி பேச கிம்மு ரொம்பவே ஃபீல் பண்றான். தாத்தா தானே கிம்மோட அம்மாவை வீட்டை விட்டு வெளியே துரத்தி விட்டாரு. ஆக்சுவலா என்ன நடந்துச்சு அப்படின்னா, நம்ம தாத்தாவோட பையன், அதாவது நம்ம கிம்மோட அப்பா வந்து ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாரு போல. அவர் இறந்ததுக்கு அப்புறம் $20,000 இன்சூரன்ஸ் பணம் கவர்மெண்ட்ல இருந்து கொடுத்திருக்காங்க. அந்த பணத்தை வச்சு பேர பசங்களுக்கு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மொத்த பணத்தையும் யாருக்கும் தெரியாம கிம்மோட அம்மா எடுத்துட்டு ஓடி போயிட்டாங்க. போனவங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ரிட்டர்ன் வீட்டுக்கு வரவும் என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காம அவங்கள பார்த்ததுமே தாத்தா டென்ஷன் ஆகி, இனிமேல் உனக்கு இந்த வீட்டுல இடம் இல்ல, ஒழுங்கா ஓடி போயிரு அப்படின்னு வீட்டை விட்டு துரத்தி விட்டுறாரு. இது எல்லாத்தையும் இவர் நினைச்சு பார்த்துட்டு மறுநாள் காலையிலேயே இவர் ஒரு ஹோட்டல்ல பிளேட்ஸ் கருவல வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தார்ல, அந்த கடையோட ஓனரோட ஒய்ஃபை பாக்குறதுக்கு போறாரு. ஆக்சுவலா இந்த லேடி நம்ம ஹீரோயினும் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். இவங்க கிட்ட விசாரிச்சோம் அப்படின்னா கிம்மோட அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியும் அப்படின்னு தான் இங்க வந்திருக்காரு. ஏமா என் மருமக எங்க இருக்கான்னு உனக்கு எதுவும் தெரியுமா, நீ அவ கூட எதுவும் டச்ல இருக்கிறியா? இல்லப்பா, இப்ப அவ கூட எந்த டச்சுமே எனக்கு இல்ல. முன்னாடி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு டைம் இந்தோனேஷியால இருந்து எனக்கு ஒரு லெட்டர் அனுப்பி இருக்கிறா, ஒருவேளை அங்கதான் இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லவும் இவர் நேரா டிராவல் ஏஜென்சிக்கு போயிட்டு இந்தோனேஷியாக்கு ஃபிளைட்ல ரவுண்ட் ட்ரிப் போயிட்டு வர எவ்வளவு ஆகும் அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா $1,700 ஆகும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவ்வளவு பணத்துக்கு எங்க போறதுன்னு தெரியாம 2-3 இடத்துல லோனுக்கு கேட்டு பாக்குறாரு. பட் எதுவுமே வேலைக்கு ஆக மாதிரியே தெரியல. நேரா அங்க இருந்து கிளம்பி இவருக்கு தெரிஞ்ச டாக்டர் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார்ல, அவர்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்கவும், நீங்க என்ன விளையாடுறீங்களா, இப்போ நீங்க இருக்கிற கண்டிஷன்ல அங்க போறதுலாம் ரொம்ப ரொம்ப ரிஸ்க், அது மட்டும் இல்லாம இவ்வளவு செலவு பண்ணி போயிட்டு கிம்மோட அம்மாங்க இல்லைன்னா என்ன பண்றது, இப்போ என்ன குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும் அவ்வளவுதானே, என் கூட வாங்க அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிப்பாங்களே அந்த மாதிரி ஒரு ஏஜென்சி கிட்ட கூட்டிட்டு போறாரு. ஆக்சுவலா நம்ம தாத்தாவோட பிளான் என்ன அப்படின்னா, இவர் கிம்மோட அம்மாவை தேடி இந்தோனேஷியாக்கு போறதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. பட் போயிட்டு வர வரைக்கும் குழந்தைகளை பத்திரமா பாத்துக்கணும்ல. சோ கொஞ்ச நாளைக்கு குழந்தைகளை பாத்துக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியை தேடிக்கிட்டு இருக்க இவங்க எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபேமிலியும் கிடைக்குது. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பசங்களை ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் நம்ம தாத்தா ஒரு ஓரமா நின்று பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இதுவரை ஒரு வேலை பார்த்து சேர்த்து வச்ச பணம், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் எப்படியோ பணத்தை ரெடி பண்ணி ஃபிளைட் ஏறி ஒரு வழியா ஹீரோயின் வீடை கண்டுபிடிச்சு அங்க போனா நம்ம ஹீரோயின் வீட்டுல இல்ல, அதுக்கு பதிலா அவளோட அம்மாவும் அப்புறம் ஒரு குட்டி பொண்ணும் தான் இருக்கிறா. இவர் அங்க வரத பார்த்ததுமே அந்த அம்மாக்கு அவ்வளவு சந்தோஷம். உள்ள கூட்டிட்டு போயிட்டு அவருக்கு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம தாத்தா ஒரு விஷயத்தை நோட் பண்றாரு. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினுக்கு 2வது ஒருத்தர் கூட மேரேஜ் ஆயிருக்கும் போல, அவங்களுக்கு பிறந்த குழந்தை தான் அந்த குட்டி பொண்ணு. உண்மையை சொல்லணும் அப்படின்னா அந்த குட்டி பொண்ணுக்கு போன் மேர சர்ஜரி பண்றதுக்கு நிறைய பணம் தேவைப்பட்டதுனால தான் ஹீரோயின் அந்த இன்சூரன்ஸ் பணத்தை எடுத்துட்டு அங்க இருந்து ஓடி போயிருப்பாங்க. அம்மா கிட்ட ஓடி வந்த விஷயத்தெல்லாம் சொல்லல, அதுக்கு பதிலா என் மாமா தான் அந்த பணத்தை சர்ஜரி பண்றதுக்கு கொடுத்திருக்காருன்னு போய் சொல்லியிருப்பா போல. உங்களாலதான் என் பேத்தி இப்போ உயிரோட இருக்கிறா, நீங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரின்னு சொல்லவும், ஒரு நல்ல பொண்ணை வீட்டை விட்டே துரத்தி விட்டமேனு இவர் அதை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அது இன்சூரன்ஸ் பணத்தை நான் எப்படியாவது திருப்பி கொடுத்துருவேன் அப்படின்னு ஆல்ரெடி தாத்தா கிட்ட ஹீரோயின் சொல்லியிருப்பா. அதே மாதிரியே கஷ்டப்பட்டு வேலை பார்த்து பணத்தை சேர்த்து ஒரு பேங்க் அக்கௌண்ட்ல போட்டு வச்சிருக்கா போல. அந்த பாஸ்புக் எடுத்து தாத்தா கையில கொடுக்கவும் பாவம் மனுஷனுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அன்னைக்கு கொஞ்சம் அவசரப்படாம பொறுமையா அவகிட்ட பேசி பார்த்திருந்தா இந்த நிலைமைக்கு வந்திருக்க மாட்டோமே அப்படின்னு அதை நினைச்சு நினைச்சு நைட்டு இவருக்கு தூக்கமே வரல. மறுநாள் தாத்தா அங்க இருந்து ஊருக்கு கிளம்பும் போது அந்த குட்டி பொண்ணு ஓடியே வந்து எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு ஃபேமிலி டிராயிங்க வரைஞ்சு தாத்தா கிட்ட கொடுத்துட்டு அவரை கட்டி பிடிக்கவும் மனுஷனுக்கு மனசுல இருந்த பாரம் எல்லாமே குறைஞ்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாரு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணி கொரியால இருக்கிற ஒரு கார்மெண்ட்ஸை காட்டுறாங்க. ஆக்சுவலா இந்த இடத்துல தான் நம்ம ஹீரோயின் டெய்லரிங் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கா. இங்க நம்ம பசங்க 2 பேரும் அந்த புது ஃபேமிலி கூட தானே இருக்காங்க. ஆக்சுவலா அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இவங்க 2 பேருக்கும் பிடிச்சதுல வாங்கி கொடுத்து நல்லபடியா பாத்துக்கிட்டாலும் பசங்களால அங்க சந்தோஷமா இருக்கவே முடியல. தாத்தாவோ அம்மாவோ யாராவது வந்து நம்ம கூட்டிட்டு போயிட மாட்டாங்களா அப்படின்னு பாவம் கதறி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இங்க நம்ம தாத்தா பழையபடி கொரியாக்கு வந்து லேண்ட் ஆகி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க திடீர்னு பொத்துன்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாரு. நல்லவேளை அங்க பக்கத்துல இருக்கிற எல்லாரும் சேர்ந்து ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டுறாங்க. தாத்தாக்கு இந்த மாதிரி ஆன விஷயம் கிம்முக்கு தெரிய வர இவன் பதறி அடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வரான். பேர பசங்களை அங்க பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவருக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்குது. இவன் அடிக்கடி போர் கட்லெட் வேணும் அப்படின்னு தாத்தா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பான்ல, அதை வாங்கிட்டு வந்து தாத்தா கிட்ட கொடுத்துட்டு, தாத்தா எதுக்காக எங்க 2 பேரையும் விட்டுட்டு போனீங்க, இனிமேல் அப்படி பண்ணாதீங்க ப்ளீஸ், நீங்க இல்லாம எங்களால இருக்க முடியாது அப்படின்னு ஃபீலிங்கா பேச தாத்தாவும் அதுக்கு சரின்னு சொல்லிடுறாரு. அம்மா எழுதுன லெட்டர் ஒன்னு தாத்தா கிட்ட இருக்கும்ல, அது அங்க பெட்டு கீழே கிடக்கிறத பார்த்ததும் அதை யாருக்கும் தெரியாம எடுத்து ஓபன் பண்ணி பார்த்தா அம்மாவோட பேரு போட்டு ஏதோ இங்க பக்கத்துல இருக்கிற ஒரு ஏரியாவோட அட்ரஸ் அதுல இருக்குது. இத பார்த்ததும் அம்மா கண்டிப்பா இங்கே தான் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள தேடி நம்ம போய் கிளம்பி போயிடுறான். ஒரு வழியா அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் பார்த்தா அம்மா 1 மாசத்துக்கு முன்னாடி காலி பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆசாசை இங்க வந்தவனுக்கு அம்மா இங்க இல்லைன்னு தெரியவும் பாவம் நொந்து போயிடுறான். நம்ம தாத்தாக்கு கேன்சர் ரொம்பவே சிவியர் ஆனதுனால அவரால் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான் உயிரோட இருக்க முடியும். சோ இவங்களோட அம்மா ரிட்டர்ன் வர வரைக்கும் அவங்க 2 பேரும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கூடவே இருக்கட்டும் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாரு. இந்த பக்கம் நம்ம குட்டி பையன் விடுற மாதிரியே தெரியல. அங்க ரோட்ல போற வரவங்க எல்லார்கிட்டையும் அம்மாவோட போட்டோவை காட்டி இவங்களை தெரியுமா, இவங்களை எங்கேயாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு பாவம் கண் கலங்கி போய் விசாரிச்சுக்கிட்டு இருக்க அந்த கூட்டத்துல இருந்த ஒரு லேடி இவன் கையில இருக்கிற போட்டோவை குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா அந்த லேடி வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் கூட கார்மெண்ட்ஸ்ல ஒன்னா
வேலை பாக்குறாங்க. அவங்க நேரம் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, வெனசா ஒரு நிமிஷம் இங்க வா, இதுக்கு முன்னாடி நீ ரொம்ப லாங்கா முடி வச்சிருந்தியா? ஆமா வச்சிருந்தேன். ஏன் கேக்குற? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. உனக்கு கல்யாணம் ஆகி பையன் யாரும் இருக்கானா? ஆமா எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இங்க கொரியால தான் இருக்காங்க. ஏன் என்னாச்சு? உன் போட்டோவை கையில வச்சுக்கிட்டு அம்மாவை யாராவது பாத்தீங்களா அப்படின்னு கேட்டு ஒரு பையன் இங்க வந்திருக்காண்டி. எனக்கு தெரிஞ்ச அவன் உன்னோட பையனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லவும் இவ ஃப்ரீஸ் ஆன மாதிரி அப்படியே உறைஞ்சு போய் நின்னுறா. இங்க நம்ம தாத்தா கொஞ்சம் தெம்பாகவும் ஹாஸ்பிட்டல் இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி பழையபடி பேர பசங்க கூட ஜாலியா வீட்டுல விளையாடிட்டு இருக்காரு. எல்லாரும் ஒன்னா உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது தாத்தா கிம் கிட்ட, இங்க பாரு கிம், என்னால ரொம்ப நாளைக்கு உங்க கூட இருக்க முடியாது. சோ உங்களோட நலத்துக்காக தாத்தா ஒரு முடிவு பண்ணிருக்கிறேன். இனிமேல் நீங்க 2 பேரும் அந்த புது அப்பா அம்மா கூட தான் இருக்க போறீங்க அப்படின்னு சொல்லவும் கிம்முக்கு செம கோவம் வந்துருது. எனது உங்களை விட்டுட்டு போகணுமா? யாரை கேட்டு இந்த முடிவு எடுத்தீங்க? என்னால அங்க போய் இருக்க முடியாது அப்படின்னு கோவமா சொல்லிட்டு எந்திரிச்சு போயிடுறான். பட் தாத்தா அவரோட முடிவை மாத்திக்கிற மாதிரியே தெரியல. அடுத்த நாள் காலையிலேயே பசங்க 2 பேரையும் குளிப்பாட்டி அவங்களோட ட்ரெஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்துக்கிட்டு வெளியே கூட்டிட்டு போயிட்டு இருக்க கிம் அவன் தாத்தாவை பார்த்து, தாத்தா நான் போயிட்டேன் அப்படின்னா யாரும் உங்களுக்கு வெயிட்டெல்லாம் தூக்கி தருவா, யார் உங்களுக்கு முதுகுல பேண்டேஜ்லாம் ஒட்டி விடுவாங்க, எனக்கு போர் கட்லட்டும் வேண்டாம், டைனோ பொம்மை வேண்டாம், நீங்க என்ன சொல்றீங்களோ அதை கேட்டுக்கிட்டு உங்க கூடவே இருந்துறேன் தாத்தா, ப்ளீஸ் தாத்தா என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு பாவம் கெஞ்சுன்னு கெஞ்சுறான். இவன் இப்படி அழுகிறத பார்க்கவும் தாத்தாக்குமே கஷ்டமா தான் இருக்குது. பட் என்ன பண்றது, இவரால தான் ரொம்ப நாளைக்கு உயிரோட இருக்க முடியாது. கிம்ம இறுக்கமா கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீ எவ்வளவு தூரம் போனாலும் உன்னை தேடி உன் தாத்தா நான் அங்க வருவேன், நீ எதுக்கும் கவலைப்படாம அங்க போயிட்டு நல்ல பையனா சேட்டை பண்ணாம இருக்கணும் சரியா, என்ன நடந்தாலும் சரி உன் தாத்தா எப்பவுமே உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கிட்ட பசங்களை கொண்டு போய் விடவும் அந்த குட்டி பொண்ணு அழுவும் பாருங்க. இந்த சீனை பாக்குறதுக்கே அவ்வளவு எமோஷனலா இருக்கும். ஒரு பக்கம் தாத்தாவை பிரிஞ்சு போறமேனு பசங்க ஓன் அழுதுகிட்டு இருக்க, இங்க நம்ம தாத்தா வீட்டுல உட்காந்து பாவம் ஏங்கி அழுதுகிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு யாரோ காலிங் பெல் அடிக்கிற சவுண்ட் கேட்கவும் இவன் குடுகுடுன்னு எந்திரிச்சு போய் பார்த்தா அங்க வந்திருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோயின் தான். இவன் அங்க வந்திருக்கிறத பார்த்ததுமே தாத்தா கோவப்படுவார் அப்படின்னு பார்த்தா, எங்களை பார்க்க வரதுக்கு உனக்கு இவ்வளவு நாள் ஆயிருச்சுல, நான் தான் ஏதோ கோவத்துல உன்னை திட்டி அனுப்பிட்டேன், நீயாவது எங்களை பார்க்க வந்திருக்கலாம்ல, என்ன மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்கள கட்டி பிடிச்சி 2 பேரும் கதறி அழறாங்க. அம்மா பழையபடி வீட்டுக்கு வந்தாச்சுல, இந்த விஷயம் பசங்களுக்கும் தெரிய வர இனிமேல் எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா சந்தோஷமா இருக்கலாம் அப்படிங்கிற ஹாப்பியோட 2 பேரும் குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடி வர இப்படி ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படமும் முடியுது. நீங்க சொல்லுங்க படம் எப்படி இருந்துச்சு? அடுத்து இதே மாதிரி சூப்பரான படத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.